ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு தி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம ஐ எம் மலாலா அப்படின்ற ஒரு ப்ரொலாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது யாருன்னாக்கா மலாலான்னு ஒரு யங் கேர்ள். அவங்க பாகிஸ்தானி ஆக்டிவிஸ்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப சின்ன வயசில் நோபல் ப்ரைஸ் வாங்கின அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து கேர்ள்ஸுடைய எஜுகேஷனுக்காக இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1997 பாகிஸ்தானில் பிறந்த ஒரு கேர்ளு. அங்கே ஸ்வாட் வேலி அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாலிபானுடைய ரூல்லாம் ரொம்ப ஹெவி அங்கே இருந்தது. தாலிபான் ரூல். அவங்க தாலிபான் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. குறிப்பாக கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஆனால் மலாலாவுடைய ஃபாதர் ரொம்ப சப்போர்ட்டிவ். அவர் வந்து ஒரு எஜுகேட்டர், அவர் வந்து ஒரு டீச்சர். அவர் வந்து அவங்க பொண்ணுக்கு சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்போ மலாலாவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எஜுகேஷன் எப்படியுமா அப்பாவுடைய சப்போர்ட்டில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு பிளாக் ஒன்று எழுதுகிறாங்க பிபிசிக்கு 2009 ஃபேக் நேமில் எழுதுகிறாங்க. ஏன்னா யாராவது தாலிபானுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது எழுதினாலோ பேசினாலோ அவங்கள வந்து கொன்னுடுவாங்க தாலிபான்ஸ். அதனால் வந்து மலாலா வந்து ஃபேக் நேமில் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி பிபிசிக்கு எழுதுகிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க இது மலாலா தான் சொல்லி. அது வந்து அப்போ தான் அவங்க வந்து தாலிபான் வந்து இந்த மலாலா பஸ்ஸில் ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் திரும்பி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் 2014 இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் ஓல்டு அவங்க. ஸோ இந்த ப்ரொலாகில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போதைக்கு அந்த பாகிஸ்தானில் இல்லை, இப்போ லண்டனில் இருக்காங்க. இப்படி இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் அவங்களுடைய மெமரிஸ் வந்து அடிக்கடி பாகிஸ்தானுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே தானே அவங்க வளர்ந்தாங்க, அவங்க பிறந்த இடம் எல்லாமே மைண்டில் வந்து போகுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன வயசில் அவங்களுடைய பிரதர் கூட டிவி ரிமோட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுது, டிவி ரிமோட்டுக்காக அடிச்சுக்குது. டிவியில் வந்து இந்த ரெஸ்லிங் கேம்லாம் ஓடும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தது, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து போகுது. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஏதாவது அவங்க அப்பா சொன்னால் கூட அவங்க அப்பாவுடைய வேர்ட்ஸ் வந்து ஜோக் பண்ணுவாங்க. அந்த அளவு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு அவங்க அப்பா. இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தானில் இருந்த ரூமில் வீட்டில் இப்போ வேற யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பெட்டில் வேற யாரோ ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன ஒரு ஒரீஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய இந்த ட்ரோஃபீஸு, அவங்க வச்சிருந்த இந்த புக் கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ அங்கேருந்து விட்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கு அது மட்டும்தான் இப்போ ஞாபகம் வந்து போகுது ரொம்ப அதிகமாக. பட் இப்போ லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்குது. அங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு தண்ணி எடுக்கனாலும் ரொம்ப நடந்து போகணும். இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ அதாவது லண்டன் வந்து கொஞ்சம் டெவலப்டு இங்கிலாந்து, சரிங்களா, டெவலப்டு நேஷன்றதுனால இங்கே எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் அங்கே இருக்கிற மெமரிஸ் வந்து இவங்க கண்ணை மூடினாக்கா அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொலாக் வந்து அவங்க லைஃபுடைய ஒரு மர்மமான ஒரு தருணத்தை சொல்லுது. எப்படி வந்து அவங்க மோசமான ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கடந்து வந்தாங்க, அவங்கள ஷூட் பண்ண அந்த நிகழ்வு எப்படி நடந்தது, அதே மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு மேலே அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அவங்க வந்து அந்த பாகிஸ்தானில் பெண்கள் வந்து எவ்வளோ வந்து அடக்கி வச்சுருந்தாங்க, அவங்களுடைய உரிமைக்காக இவங்க எப்படியெல்லாம் ஃபைட் பண்ணாங்க, ஒரு ஃபேக்கான ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா அந்த பிபிசிக்கு வெளிப்படுத்தி அங்கே நடந்த பிரச்சனையை சொன்னாங்க. இவங்களை ஷூட் பண்ண அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து அவங்களுடைய பஸ்ஸில் அவங்களுடைய ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒரு தாலிபான் மெம்பர் வந்து என்ன பண்ணனா அந்த பஸ்ஸை வந்து நிறுத்துறான். உள்ள வந்து இங்கே யார் மலாலா அப்படின்னு கண்ணை வச்சுட்டு கேட்குறான். அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப பயந்து இருக்காங்க. சரிங்களா? பயந்துட்டு பட் கடைசியாக வந்து மலாலாவை கண்டுபிடிச்சிட்டான். அப்போது அவன் வந்து அங்கே கையில் வச்சிருந்த அந்த துப்பாக்கியால் அந்த பொண்ணை சுட்டுறான். ஸோ இந்த இன்சிடென்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எல்லாரையும் அதிர்ச்சி விட்டுறமா இருக்கு இல்லையா. அப்போது அதெல்லாம் வந்து மலாலாவுடைய மெமரிஸில் நல்லா போய் ரெஜிஸ்டர் ஆகிடுது. பட் அந்த இன்சிடெண்ட் தான் மலாலா இந்த அளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மலாலா வந்து உலகம் ஃபுல்லாக பேசப்படுறாங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு, மலாலா வந்து ஒரு நாள் மிகப்பெரிய ஆளாக ஆவார், குறிப்பாக ஈவன் மினிஸ்டராக கூட, பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம். அப்போது மலாலாவுடைய பிரதர் வந்து மலாலாவுக்கு செக்ரட்டரியாக சும்மா ஒரு காமெடியாக வீட்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த அட்டாக்ல வந்து தாலிபானுடைய அடக்குமுறைக்கு எதிராக மலாலா எடுத்த துணிச்சலான ஒரு நிலைப்பாடு தான்
ஒரு பயனா வந்து அமைஞ்சது. குறிப்பா தாலிபான்கள் வந்து பெண்கள், அதாவது கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க இல்லையா? அதையெல்லாம் எதிர்த்து மலாலாவுடைய செயல் இருந்தது, வீரியமா இருந்தது. ஸோ இந்த பொண்ணு தன்னுடைய எஜுகேஷன் மேல இருக்கிற நம்பிக்கை, பெண் குழந்தைகளுடைய அந்த உரிமைக்காக போராடியே ஆகணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நல்லா இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொலாக்ல அவருடைய அப்பா கூட இருக்க அந்த உறவ நல்லா சொல்லியிருக்காங்க. மலாலாவினுடைய அப்பா வந்து ஒரு ஆசிரியர், நான் சொன்ன மாரி இல்லையா? அவங்க எப்பயுமே எஜுகேஷனுக்கு சப்போர்ட்டாவே இருப்பாரு. இதாவது மலாலாவுடைய போராட்டத்துல அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. த தன்னுடைய பொண்ணோட இணைந்து தாலிபானுடைய அடக்குமுறைக்கு எதிரா இவர் நின்றுருக்காரு. ஸோ தொடர்ந்து இதனால தொடர்ந்து நெறைய பேர் மிரட்டியிருக்காங்க, நெறைய வாட்டி அவர. அந்த மிரட்டலையும் அவரு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொலாக் என்ன சொல்லுதுன்னா, துணிவு, அதாவது தைரியம், தியாகம், கல்வியின் பயங்கரமான ஒரு சக்தி. கல்வி தான் வந்து எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு சக்தி அமையும். மலாலா வந்து சுட்ட சம்பவம் அவரது வாழ்க்கையை மட்டும் இல்ல, கல்விக்கான உலகளாவிய போராட்டத்தை அடையாளமா அவர உயர்த்திருச்சு. இந்த ப்ரொலாக் வந்து மலாலாவின் ஒரு முக்கியமான பாதை. அது மட்டும் இல்லாம உலகின் ஒரு சிந்தனைகளை ஒரு மாற்றிய சின்னமாக மாறியது அவருடைய பயணத்த தொடங்குது, சரிங்களா? அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டா அமைஞ்சது அவங்களுடைய லைஃப்ல. ஈவன் மலாலா வந்து ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கடவுள்கிட்ட பேசுற மாரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னாக்கா, "நான் கொஞ்ச நாள் சாகணும். கொஞ்ச நாள் செத்துட்டு திரும்பி வரணும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு கடவுள்ட்ட இவங்க பேசுனதா சொல்றாங்க. அ எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க சாவு வந்து எப்படி இருந்ததுன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா, ஃபீல் பண்ணுமா. அத ஃபீல் பண்ணிட்டு வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதனால நான் கொஞ்ச நேரம் சாகணும், திரும்பி ரிட்டர்ன் வரணும். அதுக்கேத்த மாரி அவங்கள வந்து அடுத்த நாள் வந்து தாலிபான் வந்து ஷூட் பண்றாங்க. திரும்பி அதுலருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வந்துடுறாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எஜுகேஷன் வந்து ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமேயான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அத யாரையும் வந்து பறிக்க முடியாது. அதுக்காக நம்மளோட ரைட்ஸுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம் அப்படின்றதுக்கு மலாலா வந்து ஒரு உதாரணமா நம்ம நினச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ், ஐ அம் மலாலா அப்படின்ற ப்ரோஸு. இதோட இந்த லெக்சர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் தி